குரு பகவான் திருக்கணித்த பஞ்சாங்கப்படி 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் இது 2ஆம் வீடாகும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு ரிஷப ராசியில் இருந்து தனது 5ஆம் பார்வையால் கன்னி ராசியையும் 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும் பார்க்கிறார். 9ஆம் பார்வையால் மகர ராசியையும் பார்வையிடுகிறார். குரு பெயர்ச்சியாலும் குருவின் பார்வையாலும் 2024ஆம் ஆண்டில் எந்த ராசிக்கு மாற்றம், யாருக்கு ஏற்றம் என்று பார்க்கலாம். மேஷம் குடும்பஸ்தான குரு. உங்கள் ராசியில் அமர்ந்து ஜென்ம குருவாக பயணம் செய்யும் குரு பகவான் ஏப்ரம் மாதம் முதல் குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார். தனஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான கடன் ஸ்தானம், 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானம், 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுகிறது. உங்கள் பேச்சிற்கு மதிப்பு அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புரமோஷனுடன் கூடிய பணிமாற்றம் கிடைக்கும். உற்சாகமான குரு பயிற்சி இதுவாகும். நீங்கள் பட்ட கடன்கள் தீரும் காலம் வந்துவிட்டது. நோய்கள் தீரும் காலமும் வந்துவிட்டது. உடம்பும் மனதும் புத்துணர்ச்சி அடையும். ரிஷபம் ஜென்மஸ்தான குரு. ஓராண்டு காலம் விரயஸ்தானத்தில் பயணம் செய்த குரு ஜென்ம குருவாக பயணம் செய்ய போகிறார். குடும்பத்தில் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடுகளின் மீது குருவின் பார்வை விழுவது சிறப்பான அம்சமாகும். கூட்டு தொழில்கள் சிறப்படையும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் பல நடக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். அப்பாவின் மூலம் பண வருமானம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் வருகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மிதுனம் போக ஸ்தான குரு ஏப்ரல் மாதம் வரை லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு விரயஸ்தானத்திற்கு வருகிறார். குரு பகவானின் பார்வை சுகஸ்தானமான 4ஆம் வீடு, ரோகஸ்தானமான 0ஆம் வீடு, ஆயுள் ஸ்தானமான 8ஆம் வீடு மீது விழுகிறது. இந்த ராசிக்காரர்கள் சுகஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் புது வீடு கட்டலாம். சுபவிரய செலவுகள் ஏற்படும். நோய்கள் தீரும், கடன்கள் தீரும் காலம் வந்துவிட்டது. மன அழுத்தங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. சனி பகவானும் ராகு கேதுவும் சாதகமாக இருப்பதால் குரு பெயர்ச்சியை சந்தோஷமாக அனுபவியுங்கள். கடகம் லாபஸ்தான குரு. அஷ்டமத்து சனி கஷ்டங்களை கொடுத்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வது சிறப்பான அம்சமாகும். குருவின் பார்வை முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீடு, பூர்வீக புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீடு, களத்திர ஸ்தானமான 7ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. குரு பலன் வந்துவிட்டது. குரு பார்வையால் கெட்டிமேளச் சத்தம் கேட்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பூர்வீக சொத்துக்களினால் வருமானம் கிடைக்கும். செய்யும் முயற்சிகள் வெற்றியாக அமையும். கடக ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக உள்ளது. சிம்மம் தொழில் ஸ்தான குரு. சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்வது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது. 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகுமோ என்று நினைக்க வேண்டாம். குரு பகவானின் பார்வை 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடங்களின் மீது விழுவது சிறப்பான அம்சம். குடும்பம் குதூகலமாக இருக்கும். உற்சாகமாக குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வீர்கள். வருமானம் அதிகரிக்கும். புது வீடு, இடம், வாகனம் வாங்குவீர்கள். நோய்கள் கடன்கள் தீரும் காலமாகும்.
எதிரிகள் தொல்லை நீங்கும். எண்ணங்கள் நிறைவேறும் காலம். கன்னிபாக்கியஸ்தான குரு. கடந்த சில ஆண்டு காலமாகவே சிரமத்தை சந்தித்து வரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்மை தரக்கூடியதாக அமைந்துள்ளது. அஷ்டம குருவாக பயணம் செய்யும் குரு பகவான் தாய் 24ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் பாக்கிய குருவாக 9ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பானது. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. உங்களுக்கு குரு பலன் வந்துவிட்டது. திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நிகழும். ராசிக்கு 3ஆம் வீடு 5ஆம் வீடுகளின் மீது குரு பகவானின் பார்வை படுவதால் முயற்சிகள் வெற்றியடையும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். சொத்துக்களினால் வருமானம் உண்டு. பிள்ளைகளினால் நன்மைகள் நடைபெறும். துலாம். அஷ்டமஸ்தான குரு பகவான் தற்போது 7ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். அங்கிருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. குரு தன்னுடைய ஜந்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் நீங்கும். சித்திரை வரைக்கும் குருவின் பயணம் சாதகமாகவே உள்ளது. புது வேலைக்கு இப்போது முயற்சி செய்தாலும் நல்ல வேலை கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். பணவரவு அதிகரிக்கும். வரவேண்டிய கடன் பாக்கிகள் வரும். கடன்கள் அடைப்படும். விருச்சிகம். களத்திரஸ்தான குரு. சுபகிரகம் 6இல் வந்தால் அசுப பலன்கள் குறையும் என்பது ஜோதிட விதி. 6இல் குரு ஊரெல்லாம் பகை என்பது பழமொழி. உங்க ராசிக்கு குடும்பஸ்தான அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான குரு 6ஆம் வீட்டில் வருவது ஒரு வகையில் நன்மையே. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனகாரகன் குருவே. அந்த ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். சித்திரை மாதத்திற்கு பிறகு குரு இடப்பெயர்ச்சி ஆவதால் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது. குரு பகவானின் பார்வையும் பயணமும் குரோதி ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமான நிலையிலேயே உள்ளதால் சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். தனுசு. சத்ருஸ்தான குரு. குரு பகவான் ஜந்தாம் இடமான புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் என்ற ஸ்தானத்தில் சித்திர மாதம் வரை பயணம் செய்கிறார். குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இடம் மாறப்போவதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். குருவின் பார்வை உங்கள் ராசி மீது விழுவதால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். திருமணம் நடக்கும். திருமணமாகியும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சித்திரை மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 6ஆம் வீட்டிற்கு செல்லப்போவதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறது. மகரம். புத்திரஸ்தான குரு. சுகஸ்தானமான ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் பயணம் செய்வதுடன் உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். நோய்கள் குணமடையும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். குரு பகவான் 10ஆம் பாவத்தை பார்ப்பதால் வியாபாரம் தொழில் வளர்ச்சி அடையும். வேலையில் பதவி உயர்வு, பதவியில் முன்னேற்றமும் கிடைக்கும். புது வேலை கிடைக்கலாம். சிலருக்கு சொந்த வீடு வாகனம் அமையும். சித்திரை மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் ராசி மாற்றமும் குருவின் பார்வையும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் உங்களின் நிதி நிலைமையில் அதிரடி மாற்றம் ஏற்படும். பணமழையில் நனையப் போகிறீர்கள். கும்பம். சுகஸ்தான குரு. குரு பகவான் 3ஆம். பாவமான தைரியம், சகோதரம், வீரம், எழுத்தறிவு, விளையாட்டுத்துறை என்று சொல்லப்படும் பாவகத்தில் பயணம் செய்கிறார்.
குருவின் பார்வைப்படும் 7, 9, 11 பாவங்களால் யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். திருமணம் தாமதமாகி நிற்பவர்கள் இனிதே திருமணம் நடக்கும். வேலைவாய்ப்பு விஷயத்தில் பிரச்சினை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குரு பகவானின் நட்சத்திர மாற்றத்தினால் பொருளாதார நிலை திருப்தி தரும். தொழில் வளர்ச்சியில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். சித்திரைக்குப் பிறகு குருவின் ராசி மாற்றத்தினால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கும். மீனம் சகோதரஸ்தான குரு. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் பயணம் செய்வதால் வருமானம் அதிகரிக்கிறது இருக்கும். குரு பகவானின் பார்வை 6, 8, 10 ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது. வாக்குஸ்தானத்தில் குரு பயணம் செய்வதால் குடும்பத்தில் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். பண வருமானம் திருப்தி தரும். புது தொழில்கள் துவங்க சரியான நேரம் வரப்போகிறது. வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்.